Good morning guys. Good morning from Pondicherry. So நம்ம புதுச்சேரியிலேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:45. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் குயிக்காக அந்த ரூமை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரூமை காட்டுறேன். தனிகை ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இது. கொஞ்சம் மெயினுக்கு அவுட்டரில் தான். இங்கே வந்தது வந்து ஒரு மேரேஜுக்காக தான் வந்தேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பேச்சுலர்ஸ் பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வண்டியை கொண்டு போய் லோடப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாக்கெட் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கிளம்பிட்டோம். மணி வந்து கரெக்டாக 7:15. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுதான் ஒரு ரீசன் நான் இங்கே புக் பண்ணதுக்கு, வண்டியை சேஃபாக பார்க் பண்ணணும்னு சொல்லி. இந்த ஒயிட் டவுன் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பைக்குக்கு ஒரு சேஃபான பார்க்கிங் இருக்கான்றதான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுப்பேன். ஆப்போசிட்லேயே பெட்ரோல் பம்ப் இருந்தது. வந்தோடனே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டேன். இங்கே 96 rupees, 5 rupees கம்மி. ஸோ ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கேன். ஆல் ரைட், லெட்ஸ் பிகின் த ஜர்னி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சண்டே. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஷிவாயா. ஸோ ஸ்டேயை பற்றி கேப்பிங்கன்றதுனால தான் சொல்கிறேன். இல்லைனா எனக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணாத விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ இட் வாஸ் அ டீசன்ட் ஸ்டே. ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கணும், பாண்டி அந்த வைப்ஸுக்காக வரீங்கன்னா இந்த இடம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இட்ஸ் ஃபார் அவே. அண்ட் இங்கேருந்து இப்போ பாண்டியிலலாம் செம்ம டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக். ஒயிட் டவுன் போகிறதா இருந்தாலும் நல்ல டிராஃபிக்கு. அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே ஒயிட் டவுன் கிட்டே வந்து ரூம் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஆவரேஜ் சர்வீஸ் தான். ரூம் வைஸ் இட் வாஸ் குட், இட் வாஸ் ஃபைன். பட் 2000 rupees or 2500 rupees பர் நைட்டுக்கு வந்து வர்த்தா இல்லையான்றது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆவரேஜ் 3 out of 5 அவ்வளோதான் ரேட்டிங் கொடுக்குறதா இருந்தால். ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரி வழியாக போயிட்டுருக்கோம். அண்டு இன்னும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகலை. அண்டு ஒரு விஷயம் என்னென்னா, 2 தடவை ஆட்டோ எடுக்க வேண்டியதாக இருந்தது. வண்டி ஓட்டுறது கடுப்பாக இருக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் வெளியெல்லாம் வரும்போது 2 kilometers 3 kilometersக்கெல்லாம் 150 rupees 200 rupees இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன எவ்வளோ சார்ஜுன்னு கேட்டால், இங்கே டூரிஸ்ட் வந்து எல்லோரும் பைக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து லோக்கல் சவாரி தான் கிடைக்குது. வர டூரிஸ்ட் எல்லாருமே வந்து 2 wheelers எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. வெதர் இஸ் டீசென்ட். ஆஃப்டர்நூன்ஸ் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஈவினிங் அண்ட் மார்னிங்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கூலாக தான் இருக்குது. அண்டு சன்ரைஸ் டைம் போனேன். என்னால் என்ன இதுன்னு தெரில, ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க முடியல ப்ராப்பராக. ட்ரோன் வந்து ஒர்க்கே ஆகலை. நான் அதை பார்க்கணும். இந்த ஜியோகிராஃபி வந்து லாக்டு அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு அந்த ராக் பீச் கிட்டே போனேன்னா அங்கே சன்ரைஸ் டைமில் ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு வரல. ப்ளஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அண்டு ப்ளஸ் நிறைய போலீஸ் அவங்கெல்லாம் நின்றுருந்தாங்க. யூஸ்வலாக வந்து பப்ளிக் நிறைய இருக்கிற இடத்துல ட்ரோன்ஸ் அலௌடு கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் ஆரோவில் பீச் போனேன். ஆரோவில் பீச் போயிட்டு காலையிலேயே ப்ரான் ஃப்ரை காலையிலேயே ப்ரான் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சப்பாத்தி, ப்ரான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் சீலா ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் பாண்டிச்சேரிக்குள்ளே அதுக்கப்புறம் என்னால் ட்ரோன் ஃப்ளை பண்ணவே முடியல. ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், ஜியோகிராஃபிக் ஜோன் லாக்ட் அந்த மாதிரி ஒரு இது வந்தது. அது என்னென்னு போய் ஃபிகர் அவுட் பண்ணணும். இங்கே வந்து அன்லாக் பண்ணலான்னு பார்த்தாலும் அது வந்து கனெக்டே ஆகலை. சர்வர் எரர்னு காமிச்சிட்டு இருந்தது. பர்ஃபெக்டான ஒரு பாண்டி பிளான் என்னென்னா, ஒரு வீக்கெண்ட் போல் வாங்க. ஒயிட் டவுன் பக்கத்தில் எங்கேயாவது ரூம் எடுத்துக்கோங்க, இல்லை ஆரோவில் பக்கத்தில் ரூம் எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம் வந்து அந்த ராக் பீச் கிட்டே போங்க. நல்ல வைப்பாக இருக்கும். கஃபேஸ் இருக்கும், சீ ஃபேஸிங் கஃபேஸ். அதே மாதிரி மார்னிங் சன்ரைஸ் போங்க. அண்டு ப்ராமினேட் பீச்சு, அப்புறம் ஆரோவில் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நாள்லேயே கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முதலியார் குப்பம், பேரடைஸ் பீச் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் நெக்ஸ்ட் டே அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒயிட் டவுன் போயிட்டு இந்த கலராக இருக்குமே அங்கெல்லாம் போய் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுங்க. வண்டி ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸ்கூட்டி எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரீட்லேயே விட்டுடலாம். சேஃப் தான். பட் ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம வண்டி சேஃபான இடத்துல தான் பார்க் பண்ணணும், கவர்டான இடத்துல தான் பார்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் அதான் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி பார்க்கிங் இருந்தால் தான், அந்த பார்க்கிங் இருக்கிற மாதிரி தான் ரூம் எடுப்பேன். அண்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் டைம், பேச்சுலர்ஸ் இருந்துச்சு அண்ட் வெட்டிங். ஸோ அதனால் அந்த ரிலேட்டடாக கொஞ்சம் பிஸியாகவே இருந்தோம். ஓவரால் இட் வாஸ் அ குட் ட்ரிப். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடிஞ்சது, நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது, ரிலாக்ஸிங்காக இருந்தது. சேடான ஒரு பார்ட் என்னென்னா, இந்தியா வந்து நேற்று வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தாச்சு. தே கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் அஸ். வெல் பிளேட் ஆஸ்திரேலியா, ஹார்ட் லக் இந்தியா. பட் வெரி வெல் பிளேட் டில் ஃபைனல். ஃபைனல் வரைக்கும் வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஃபைனல் வரைக்கும் நம்ம வந்து அன்பீட்டனாக வந்திருக்கோம். அது வந்து பெரிய விஷயமா. நல்லா விளாண்டோம். பட் ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா ஹேட் அ பெட்டர் பிளான். நல்ல பிளான் இருந்தது. ஃபைனலுக்குன்னு தனியாக ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க, பர்ஃபெக்டான பிளான். அது பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் கிடையாது. ரொம்ப சோகமாக இருந்தது. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து மேட்ச் பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் கைஸ். ஓகே, எனிவேஸ் நம்ம நேஷ்னல் ஹைவே பிடிச்சிட்டோம். நேஷ்னல் ஹைவே 32 இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடு தான். சிட்டியில் இடத்துல வெளியில் வந்தாச்சு. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:25. 287 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 12:30 ரீச் ஆகிடலாம் அப்படிங்குது கூகுள். லெட்ஸ் ட்ரை டு ரீச் பை 12:30. இன்றைக்கி போயிட்டு ஆஃபீஸ் போகணும். ஸோ ஒர்க்கிங் டேட்ஸ் மண்டே. வாவ், பிள்ளையார் ஸ்டாச்சு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, நைஸ். மழை பெஞ்சிருக்கு போலையே. இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே இருக்கும் டோல்கேட்டு? கிருஷ்ணகிரி டோல்கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிருஷ்ணகிரி அண்ட் அத்திபள்ளி, அவ்வளோதான். ஸோ ரூட் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவிலே காமிச்சிருப்பேன். பாண்டிச்சேரி வரது அந்த பெங்களூர்லேருந்து இது பெஸ்ட் ரூட். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 2-3 கமெண்ட்ஸ் பார்த்தேன். அண்ட் மேபி எனக்கு தெரியல, முன்னாடி எல்லாம் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ரூட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போது திஸ் இஸ் 100 times பெட்டர். ஸோ கைஸ், நம்ம திண்டிவனம் வந்துட்டோம். என்ன ஊருக்குள்ளே பூந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. வரும்போது இப்படி வரலையே. இந்த ரோடெலாம் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. வரும்போது கூகுள் மேப்பை அந்தளவுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணலை. சென்னை மேல்மருவத்தூர்லாம் ரைட்டு, திருவண்ணாமலை காஞ்சிபுரம்லாம் இப்படி போகணும். இந்த பிரிட்ஜ் ஏறின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை வரும்போது. ஓகே, டிஃப்ரெண்டான ரூட்டு தான் போகிறோம். ஓகே, நல்ல வேலை மார்னிங் ஹவர்ஸில் இதை க்ராஸ் பண்ணுறோம். இல்லைன்னா அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா அவ்வளோதான். ஸ்கூல் டைமெல்லாம் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட்டும் நல்லா ஆக்டிவ் ஆகி ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்திருக்கும். அந்த ரூட்லேயே எனக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம் ரிட்டர்ன். எதுக்கு இப்படி? ஆனால் அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது மங்களகரமாக இருக்குல்ல, நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஸோ கைஸ், மணி 8:10. நம்ம மேல் சித்தாமூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரூட்டு. 2 சைடும் நல்லா ஃபுல்லாக க்ரீனரி. ஆனால் இந்த க்ரீனரியில் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கும்னு தெரியல. வயல் ரைட் சைடில். சிதம்பரம் போயிருந்தேன். ஸோ சிதம்பரத்துக்கு நான் சிதம்பரம் வீடியோ எப்போ போட்டேன், ரொம்ப நாள் முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன், 1 or 2 years முன்னாடி. அப்போ அந்த ரூட் எடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி. இப்போ ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஹைவே போடுறேன்னு சொல்லி. ஆனால் ரோடு நல்லா போடுறாங்க, கம்ப்ளீட் ஆகலை ஒர்க்கு. ஸோ ட்ராவல் டைம் குறைஞ்சிடுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி இருந்த மரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. ரோடு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும் முன்னாடி. பட் ஆனால் கன்ஜஸ்டடாக இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நேஷ்னல் ஹைவே போடுறதா சொல்லி டோல் ரோடு ஆக்சுவலாக ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க மரத்தை. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் டெவலப்மெண்ட் வரும்போது இந்த மாதிரி மரத்தை எல்லாம் அழிச்சிடுவாங்க. அப்புறம் மழை இல்லை, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஃப்ளட்டு வருது, அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருப்பாங்க. டியூக் இல்லை, KTM தான், அட்வென்ச்சர் 390. ஸோ கைஸ்,
டீ குடிக்கலாம்னு சொல்லி இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ப்ரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக் அங்கே பார்த்த உடனே அவங்க வந்து டியூக் 390 அப்படின்ட்டாங்க. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் பிரேக்கு. இப்போ கொஞ்சம் டிலே பண்ணிட்டான். இந்த பசங்க எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா, என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டாங்க. யூஷுவலான கொஸ்டின்ஸ் தான். லடாக் போயிருக்கீங்களா, லடாக் போகிறீங்களா, டிடிஎஃப்பை பார்த்துருக்கீங்களா, பேக் டு தி ரோடு. இப்போ டைம் என்ன 1:02 காட்டுது. ரீச் ஆகிற டைம் ½ அன் ஹவர் போயிடுச்சு. ஓகே, மணி வந்து 8:50 ஆக போகுது. நம்மளுக்கு போக வேண்டிய தூரம் 230 கிலோமீட்டர்ஸ், 4 hours 13 minutesங்குது. பியூட்டிஃபுல்லான இடம், சீரியஸ்லி பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இதுதான் செஞ்சி ஃபோர்ட். ஒரு நாள் கண்டிப்பாக விசிட் பண்ணோம். செஞ்சி ஃபோர்ட்டோட ட்ரோன் ஷாட்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, பட் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பசுமையாக சூப்பராக வின்டர்ஸில் தான் விசிட் பண்ணணும். மற்ற டைம்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்கும். நம்ம இங்கேருந்து ரைட் டைவர்ஷன் எடுக்கணும். கிருஷ்ணகிரி பெங்களூர்லாம் போகிறதுக்கு நேராக போனால் கடலூர். இங்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அண்ட் கோப்ரோ பேட்டரி சேஞ்ச் பண்ணேன். ரைட் ஹேண்ட் சைடில் தெரியறது தான் வந்து அருணாச்சலா ஹில்ஸ், த சேக்ரட் அருணாச்சலா ஹில்ஸ். அதோட ஃபுட் ஹில்ஸில் தெரியறது தான் திருவண்ணாமலை டெம்பிள். பட் கைஸ், டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10:30. நம்ம செங்கல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்டு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. யாருன்னு தெரில, வாட்சும் வந்து சரியாக தெரியல. அதனால் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி இங்கே எடுத்துகிட்டு, தாபாவா அது ஏதோ அங்கே டீ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நண்டு, ப்ரானு, ஃபிஷ்ஷு, நூடுல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம் கைஸ். காலில் ஆன்சர் பண்ணிட்டேன். தாபா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு போல். அங்கே பாருங்கள், வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வயலுக்கு நடுவில் ஒரு வீடு அழகாக இருக்குது. பெங்களூரு 149, கிருஷ்ணகிரி 59, மாத்தூர் 30. ஸோ கைஸ், நம்ம கிருஷ்ணகிரி கிட்டே வந்துட்டோம். ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வளவு ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸு ரொம்ப வேகமாக வரான், கவர்மெண்ட் பஸ்ஸு. அவனோட கரெக்டாக லைன் மார்க்கிங் இருக்குது, அங்கே ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாலிடான லைன்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் லைன். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வந்து பிளைண்டட். இந்த பக்கத்தில் இருந்த வண்டி என் சைட்லேருந்து வண்டி வருதா இல்லையான்றது அவனுக்கு தெரியாது. அவன் பிளைண்டட். இப்படி டர்ன் பண்ணி வரான். இந்த சைடு லெஃப்ட் மோஸ்ட் லைனில் வந்து 2 வீலர் லைனில் ப்ராப்பராக ஒருத்தர் 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறாரு. ப்ராப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு. லோக்கல் ஆள் போல் இருக்குது. ஒரு 20 அந்த மாதிரி தான். ரொம்ப கேர்லெஸ்ஸாக போகிறாரு. ஸ்லோவாக போகிறாருன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக போகிறாரு. பஸ் ஓவர்டேக் பண்ணி வருது. நான் வந்து ஒரு 60, 65, லெஸ் தென் 70. ஓகேங்களா? 5th கியரில் இப்படி வந்துட்டுருக்கேன். அவருக்கு நான் வர்றது தெரியாது. அவர் அவ்வளோ வேகமாக இந்த லைன் வரைக்கும் ஏறி வராரு. இங்கே 2 வீலர் போகிறாங்க. இவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக போகிறாரு. நான் வந்துட்டேன், பிரேக் பிடிச்சேன். தேங்க்ஸ் டு ஏபிஎஸ் அண்ட் டைம்லி இன்டர்வென்ஷன். கரெக்டாக அதை ஆன்டிசிபேட் பண்ணி பிரேக் பிடிச்சி நிப்பாட்டினேன். அவ்வளோ ரெக்லெஸ்ஸாக ரேஷாக வண்டி ஓட்டுறாங்க. இதுவும் கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ். அண்ட் இந்த பாருங்கள் அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து இங்கே இந்த லைனில் போகிறவங்க வந்து அப்படி பஸ் ஏறி வருது இல்லையா, அப்படியே அந்த கண்ணாடியில் பின்னாடி யாராவது வராங்களா, நம்மளுக்கு இடம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஃபோனு கையில் வச்சுருந்தாரா இல்லையான்னு நான் பார்க்கல. அப்படி போகிறாங்க. ஹைவேஸ்லலாம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. ஏபிஎஸ் இல்லைன்னா கொஞ்சம் வேகமாக போயிருந்தா, ஒரு 80க்கு மேலெல்லாம் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
பிரேக் பிடிச்சா நிற்கிற அளவுக்கு கேப்பே இல்லை, பெரிய விபத்தாக வந்திருக்கும். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ரோடுக்கு வரீங்கன்னா, நீங்கள் ஹைவேஸுக்கு வரீங்கன்னா, நீங்கள் லோக்கல் ஆளாக இருந்தீங்கனாலும் பி வெரி வெரி கேர்ஃபுல். மிரர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பின்னாடி ஏதாவது வண்டி வருதா, அதுவும் பர்டிகுலர்லி முன்னாடி வந்து ஒரு வண்டி ஏறி வரும்போது நம்ம வேறு ஸ்லோவாக போகிறோம், நம்ம பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்றதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சொல்லணும்னு தோணுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:17 அண்ட் இன்னும் ஒரு லெஸ் தேன் 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் வீட்டுக்கு. அண்ட் இந்த ரோட்லேயே வந்து கொஞ்சம் பேடான ஒரு பேட்ச் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்ச்னு சொல்ல போனால் இந்த ஒரு பேட்ச்சு, அண்ட் முன்னாடி ஒரு பேட்ச் போயிடுச்சு. ஒரு 50 to 100 மீட்டர்ஸ் அவ்வளோதான் டோட்டலாக. இங்கே தான் வந்து போடாமல் விட்டுருக்காங்க ரோடு. டோல்கேட் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், ஒரு வாஷ்ரூம் பிரேக். மணி வந்து 12 ஆகிடுச்சு. ஒரு பெட்ரோல் பம்பில் நிறுத்த வேண்டியதாக போச்சு. ஏன்னா அந்த பிரெட் ஆம்லேட்டு தான் வந்து பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, கோப்ரோ எல்லாம் உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் அவர்கிட்ட சொல்லி இந்த ஹெல்மெட் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி, மோஸ்ட்லி சேஃபாக தான் இருக்கும். வாஷ்ரூம் யூஸ் பண்ணியாச்சு. ஃபீலிங் ஸோ மச் பெட்டர். இந்த மாதிரி எனக்கு யூஸ்வலாக ஆனது கிடையாது. இந்த மாதிரி தான் ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா நியரஸ்ட் பெட்ரோல் பம்பில் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ண வேண்டியதான். இல்லைன்னா ஏதாவது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் தெம். பட் ஆனால் ஒரு டாப் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது இது கன்வீனியன்ட். திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சிடலாம். ஐ திங்க் நம்ம டூ வீலர்ஸ் வந்து செல்ஃப் ட்ரைவ் ஆர் ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணுற மாதிரி டூ வீலர்ஸ் கொண்டு வரணும். எல்லாம் வந்து காரில் கூட தேவையில்லை. அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து டூ வீலர்ஸில் கொண்டு வர்றது தான். நம்ம மக்கள் வந்து ஃபோன் நோண்டிகிட்டே வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டூ வீலர் வந்து யாராவது ஆன் தேர் பிஹாஃப் வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும். அதுவும் படித்தவங்க இப்படி ஆர் ஸோ கால்ட் எஜுகேட்டட் பீப்புள் இப்படி பண்ணும்போது தான் வந்து பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே ஹைவேல வரும்போது ஒரு கை ஃபோனு, கவனம் ஃபோனில், கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுறது. செல்ஃப் ரைடன் பைக்ஸ் வாங்கி பைக்கே வந்து தானாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஹேண்டில் பண்ணுறது, டைரக்ஷன் பண்ணுறது, சிக்னல் போடுறது. அப்போ கூட இவங்கள விட எஃபிஷியண்ட்டாக வண்டி ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டூ மச். பர்டிகுலர்லி இந்த ஏரியா தான் கைஸ். அந்த வேலூர் கிராஸ் பண்ணிவிட்டு ஏன் அதிகமாக அந்த மாதிரி பார்க்குறேன் நான். பெங்களூரில் அப்புறம் சொல்ல தேவையில்ல. பை டிஃபால்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த டூ வீலர்ஸ். கிருஷ்ணகிரி டோல்கேட் கைஸ். கைஸ் ஹொசூர் கிட்ட வந்தாச்சு. டைம் இஸ் 12:30. பூ வாங்க சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் கிருஷ்ணகிரியிலேருந்து வாங்கின பூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த வாட்டி எதுவுமே பார்க்கல. ஓகே, நம்ம அத்திபல்லை டோல்கேட்டும் தாண்டியாச்சு. ரைட், நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். ஒரு 10-15 மினிட்ஸில் வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். பூ கிடைக்கல, பூ நல்லது இல்லை. வீட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் போய் பூ வாங்கணும். அதுக்கப்புறம் ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்பணும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக வீட்டுக்கு வந்துட்டோம். கிளாசிக் அங்கே நிற்கிது பாருங்கள். Alright. So I hope you guys enjoyed this vlog. If you did, show some love. Thank you so much for watching. Thank you so much for all your support, and I'll see you guys very soon with another travel vlog. So total the trip on the 879 kilometers.